ஹலோ 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th 11th பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பேப்பர் வேலேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த 5 நாள் பேப்பர் வேலேஷன் கேம்பில் வந்து என்ன நடந்துச்சு, எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க, ஃபெயிலியர்ஸ் இருக்கா இல்லையா, எல்லாமே வந்து இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 10th பொறுத்தளவுக்கு மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் பற்றி பார்க்க போகிறோம். 11th மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து அப்டேட் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ அதனால் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள் பேப்பர் வேலேஷன் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 சென்டருக்கு மேலே வந்து இந்த பேப்பர் வேலேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டரில் வந்து ஒரு சில சென்டரில் விசாரித்ததில் எந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 10th மேக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த தடவை வந்து ஃபெயிலியர்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா சென்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, ஃபெயிலியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பாஸ் வந்து இந்த தடவை வந்து போனோட கம்பேர் பண்ணும்பொழுது இதோட பாஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டம் ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, நமக்கு மேக்ஸ் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 2nd and 8th ஒன்வருக்கு வந்து நம்ம வந்து கிரேஸ் மார்க் எதிர்பார்த்தோம். அதே போல் கம்பல்சரியில் 28, 42க்கும் கிரேஸ் மார்க் எதிர்பார்த்தோம். பட் அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து கிரேஸ் மார்க் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நல்லா படிக்கிற பசங்க டாப்பர்ஸ் கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சிலர் வந்து தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தடவை வந்து சென்டம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதே போல் 80லேருந்து 95 வரைக்கும் நிறைய பேர் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாருமே வந்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு கவலைப்பட தேவையில்லை, எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நல்ல மார்க் தான். அதே போல் ஒரு சில சென்டரில் பார்த்திங்கன்னா 40 to 60 மார்க் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 35 மார்க், அதாவது 30 மார்க் வந்தாவே வந்து டீச்சர்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் 35 மார்க் வந்து போட்டு பாஸ் பண்ணுற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எதாவது எழுதி வச்சிருக்கணும், ஒன்றுமே எழுதாதவங்க அப்படிங்கிறது தான் ஃபெயில் ஆகுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் தான் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் 10th மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த தடவை வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அடுத்து 10th சயின்ஸ், சோசியல் பார்ப்போம். 10th சயின்ஸை பொறுத்தளவுக்கு அதுலேயும் அதே போல் ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சயின்ஸு அதே போல் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து அதிகமாக இருக்குது. 2 மார்க்கும் அந்த கம்பல்சரி சம் கேட்டாங்க இல்லையா, ஸோ அந்த சம் மட்டும் தான் ஒரு சில தப்பாக பண்ணியிருக்காங்க. அதே போல் டாப்பர்ஸை பொறுத்தளவுக்கு 1 வேர்டு ஃபஸ்ட்டு 8th 11th 1 வேர்டு வந்து ஒரு சிலர் வந்து தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சென்டம் குறைஞ்சிருக்கு. பட் 95 எபோவ் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அதாவது 75க்கு 70 எபோவ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த தடவை வந்து சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து சோசியல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் சோசியலில் இந்த தடவை வந்து சென்டம் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோசியலில் பார்த்தீங்கன்னா மேப்பு அண்டு அந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா டைம்லைன் ஒரு சில வந்து கன்ஃபியூஸாக எழுதியிருக்காங்க. இருந்தாலும் வந்து 90க்கு மேலே வந்து 90 to 95 மார்க் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த சென்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 10th சயின்ஸு, சோசியலை பொறுத்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த தடவை வந்து ரொம்ப ஃபெயிலியர்ஸ் வந்து லிஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒன்றுமே எழுதாங்க ரொம்ப மோசமாக எழுதுனவங்க மட்டும் தான் ஃபெயிலாக இருப்பீங்க. மித்த எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பாஸ் பண்ணியிருப்பீங்க. டாப்பர்ஸ் வந்து ஒரு சிலர் ஓரளவு சென்டம் வாங்கியிருக்கீங்க. பட் சென்டம் லிஸ்ட் வந்து கொஞ்சம் குறைய தான் செய்யுது இந்த தடவை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11th பார்ப்போம். 11th வந்து பார்த்திங்கன்னா 11th மேக்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கொஸ்டின் தடவை ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஆனால் இந்த மேக்ஸில் வந்து எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் நம்மளுக்கு கொடுக்கல. அதே சமயம் வந்து 11th மேக்ஸை பொறுத்தளவுக்கு பாஸ் பர்சன்டேஜ் வந்து தடவை அதிகமாக இருக்குது. அதே போல் சென்டம் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 10th மேக்ஸில் சென்டம் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. பட் 11th மேக்ஸை பொறுத்தளவுக்கு சென்டம் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆவரேஜ் மார்க்கு 90க்கு வந்து 40 to 60 மார்க் வந்து அது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் வந்து இந்த வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதே போல் 11th பொறுத்தளவுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி தான் வந்து இந்த தடவை வந்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி வந்து கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் வந்து பசங்க வந்து மார்க் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. சென்டம் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் 24வது கொஸ்டினுக்கு வந்து அட்டன் பண்ணாவே 2 மார்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு இந்த தடவை சென்டம் வந்து அதிகமாக பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் வந்து லாஸ்ட் அவுட்புட் அதுக்கும் வந்து எரர் அப்படின்னு எழுதினாவே உங்களுக்கு 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு என்ன கொஞ்சம் ஒரு நாள் டஃப்பாக வந்துச்சு அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த ஃபஸ்ட் லெசனில் வந்து எல்லாருமே வந்து முதல் 2 கொஸ்டின் படிச்சிருப்பாங்க. பட் அவங்க வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து கேட்டாங்க, பிரிண்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸும் வந்து
யாருமே எதிர்பார்க்காத அந்த 6th லெசன்லேருந்து ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. அதனால ஃபஸ்ட்டு 5 மார்க் மட்டும் எல்லாருமே அட்டன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மித்தபடி வந்து கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ நிறைய பேர் வந்து ஃபுல் மார்க் சென்டம் வாங்கியிருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப 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 எல்லா சப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபெயிலியர்ஸ் வந்து 100க்கு 1% தான் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில சென்டரில் கேட்டது தான், எல்லா சென்டர்லையும் கேட்கல. ஸோ எல்லா சென்டர்லையுமே வந்து இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இந்த தடவை வந்து ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே மேக்ஸிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அடுத்து 10th முடிச்சவங்க 11th என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போயே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 11th முடித்தவங்க நீங்கள் தைரியமாக வந்து அடுத்து 12th நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து 12th என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீ பாருங்கள். டியூஷன் போகிறவங்க போங்க. அதே போல் நெட்டில் வந்து நீங்கள் வந்து லெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதனால் டயத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 12th வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களோட டயத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ நம்ம சேனலில் வந்து இனி வந்து 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே வந்து டீச் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.